பாஜக தேர்தல் அறிக்கை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் வில்லன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி, திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் ஆகியோரை ஆதரித்து சென்னை மாதவரத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பிரதமர் நரேந்திர மோடி இரவுகளில்தான் சட்டம் கொண்டு வருவார் என்றும், அப்படி ஒரு இரவில்தான் பண மதிப்பிழப்பை அறிவித்ததாகவும் கூறினார். திடீர்னு ஒரு இரவுல தான் ஊழலை ஒழிக்க வந்த அவதார புருஷரா டிவி முன்னாடி தோன்றி பண மதிப்பு இழப்ப அறிவிச்சாரு. பல ராத்திரி மக்களை ஏடிஎம் வாசல்ல நிக்க வச்சாரு. எவ்வளவு உயிர் பலியாச்சு. ராத்திரி எல்லாரும் மணி அடிங்க, விளக்கு ஏத்துங்க, கொரோனா போயிடணும். பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசினாரு. திமுக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஹீரோ என்றும், பாஜக தேர்தல் அறிக்கை வில்லன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். பொது சிவில் சட்டத்தால் நாட்டை பிளவுபடுத்த மோடி முயற்சிப்பதாகவும் ஆவேசமாக குறிப்பிட்டார். பாஜக தேர்தல் அறிக்கை வில்லன்னு ஏன் சொல்றேன்னா, மத அடிப்படையில் இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. நாட்டுக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்துக்கான ட்ரெய்லர் தான் இந்த சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம். சென்னை மெட்ரோ ரயில் பணியில் தாமதமாவதற்கு மத்திய அரசு ஒரு பைசா கூட கொடுக்காததே காரணம் என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். 63,246 கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. சென்னை முழுக்க மெட்ரோ பணிக்காக சாலைகள் தோண்டப்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒன்றிய பாஜக அரசு ஒரு பைசா கூட பணம் தராததுதான் காரணம். ஒற்றை செங்கல்லோடு நிற்கக்கூடிய எய்ம்ஸுக்கு நிதி கொடுத்ததாக பிரதமர் நரேந்திர மோடி பச்சை பொய்யை கூறியிருப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். ஒற்றை செங்கலோடு நிற்கிற எய்ம்ஸுக்கு 1960 கோடியாம். அதுக்கு தான் கேட்டேன், நீங்க பேசுற எத்தனை பொய்களைத்தான் எங்கள் காதுகள் தாங்கும்? எங்க காது பாவம் இல்லையா? எம்ஜிஆர் சிலைக்கு பாஜக காவிச்சாயம் பூசிய போது கூட அமைதியாக இருந்தவர் இபிஎஸ் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். பாஜக காவி சாயம் பூசினதை கைகட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்த்தார். இவ்வளவு தன்னுடைய சொந்த கட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாஜக காவி சாயம் பூசினதையே கண்டுக்காம இருந்தவர் தான் பழனிசாமி. அவர்தான் இந்த தேர்தலில் பாஜகவோட உத்தரவுப்படி பி டீமா நிற்கிறார். வெள்ளத்தின் போது தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி நிதியும் கொடுக்கவில்லை, வந்தும் பார்க்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார்.